எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க பெரியம்மா சிக்கன் தம் பிரியாணி செய்ய போறாங்க. இவங்க தான் எங்க பெரியம்மா. பெரியம்மா இன்னைக்கு என்ன பெரியம்மா உங்களோட ஸ்பெஷல் செய்ய போறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது சிக்கன் 65 செய்ய போகிறேன். சரி வாங்க எங்க பெரியம்மா எப்படி செய்யறாங்க பார்க்கலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. எடுத்து பொடியாக கட் பண்ணி நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணும்னா 50 கிராம் காஞ்ச மிளகாய், 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 50 பூண்டு, கொஞ்சம் 2 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி கலந்து வச்சுக்கணும். இந்த பொருளெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா இதை மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சிக்கனில் கலந்துக்கணும். கலந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு கலந்து ஊற வச்சுக்கணும். இப்போ இந்த கலவை கூட 2 ஸ்பூன் மைதா, அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன், அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன், போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். இது கூட ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. Manager calling. மேனேஜரா? உன்னையதான் மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. இது நல்லா 1 hour நல்லா ஊற வச்சிடுங்க. நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 3 கிலோ ரைஸ் வாங்கியிருக்கோம், 3 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் ஒரு குழிக்கரண்டி அளவு போட்டுட்டு, ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தயிர், ஒரு 50 கிராம் தயிர். இது மாதிரிலாம் கலந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு கலந்து நல்லா ஊற வச்சிட்டோம்னா உப்பு காரம்லாம் நல்லா ஊறி கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியில். இல்லாட்டினா கறி அப்படியே வெள்ளையாக டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கம்மா. 3 கிலோ அரிசி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, ஒரு 20 பச்சை மிளகா, சில்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இது இருக்குது, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தாளிக்கிறதுக்கு, ஆயில் கொஞ்சம், அப்புறம் நெய். இப்போ வந்து பிரியாணி நம்ம அடுப்பில் தான் செய்ய போகிறோம். விறகு அடுப்பு பற்ற வச்சு செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. இப்போ பாத்திரம் சூடானதும் ஒரு 300 எண்ணெய் ஊற்றிடலாம். 3 கிலோ அரிசி, ஒரு 300 எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு எல்லாம் போட்டு வெடிக்க விடணும். நல்லா வெடிக்க விட்டு கொஞ்சம் புதினா தழை, வெங்காயத்தை போடணுமா. அடுத்தது இப்போ வெங்காயத்தை கொட்டி நல்லா செவக்க ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணுமா. இது வந்து நம்ம கேஸில் செய்கிறத விட இந்த மாதிரி விறகு அடுப்பில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாமா? இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். பேஸ்ட்டு போட்டதும் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை கொட்டுறோம். தக்காளி கொட்டி நல்லா கலரணும். பெரியம்மா உங்களுக்கு ரொம்ப கை வலிக்க போகுது பெரியம்மா, கொடுங்க, நாங்கள் வேணா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம், நானே நல்லா கிளறி கொடுக்குறேன். உங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இல்லை, அதனால் இது நம்ம நிறைய செய்கிறதால நானே செய்கிறேன்னு. நீங்களாம் போய் ஜாலியாக விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, போங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கனை கொட்டி கிளற போகிறோம். இப்போது மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோடு கலந்து விடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு 1/2 மூடி, முந்திரி பருப்பு ஒரு 10, காஞ்சி மிளகாய் ஒரு 15, இதை வந்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்து 100 ml தயிர் இதில் ஊற்றி விடுறோம்மா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவும் போட்டுடலாம். இப்போது இதில் ஒரு 5 படி தண்ணி ஊற்றணும். 3 கிலோ அரிசிக்கு 5 படி தண்ணி. இப்போ தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் புதினா கொஞ்சம் இப்போ போடுங்கம்மா. அரிசி இப்போ போட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டு நல்லா அப்படி ஒரு கிளறிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழம். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு தம் போட்டுடலாமா. இது மேலே நெய் ஊற்றலாமா. ஒரு 100 கிராம் நெய் ஊற்றுவோம். இப்போ அப்படியே கிளறி தம் போட்டுருவோம். இப்போ தம் போட்டால் இந்த ஸ்டேஜில் தம் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு அடுப்பில் இருக்கிற நெருப்பை எடுத்து அப்படியே தம் போட வேண்டியதுதான். இப்போ திறந்து பார்க்கலாமா. திறந்து வாவ். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்குமா.
கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, ரைஸ் நல்லா இருக்குது. சூப்பர், வாவ், எக்ஸலண்ட், சூப்பராக வந்துருச்சுமா பிரியாணி. ரொம்ப சந்தோஷம். அப்படியே மெலுக்கா கலரி விடணும். ஓடியாங்க சோறு ஓடாங்க, ஓடியாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்கப்பா எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. பெரியமா வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு ஸ்மெல்லே. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணிலாம் செஞ்சு உங்க ஃபேமிலி கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பிரியாணி எப்படி இருக்கு? என்ஜாய் பண்றீங்களா?